ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இது வரைக்கும் 2 அதிகாரம் பார்த்துருக்குறோம். யாக்கோபில் என்ன பார்த்துருக்குறோம்? 2 அதிகாரம் பார்த்துருக்குறோம். 2 அதிகாரத்தில் நிறைய காரியங்களை பார்த்தோம். அதோடைய கருப்பொருளாக நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கருப்பொருள் இதை மையப்படுத்தி தான் நம்ம என்ன செஞ்சோம்? தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்? பார்க்கவும் போகிறோம். எதை பார்த்தோம்? கருப்பொருளா விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் தம்பி? விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். நம்மளாம் யார்? விசுவாசிகள் என்றபடினாலே நாம் விசுவாசத்தை குறித்து செஞ்சோம். இந்த யாக்கோபு நிருபத்தில் முதல் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 26 வசனம், முதல் அதிகாரத்தில் 27, 2ஆம் அதிகாரத்தில் 26, 3ஆம் அதிகாரத்தில் 18 வசனம் இருக்குது. இந்த 1-2 அதிகாரங்களை பார்க்கும்போது விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாகிய நாம் விசுவாசமானது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க சொன்னால் நம்ம யாரெல்லாம் கிடையாது, நம்மளாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாக நாம் போயிடுவோம். எதை மறக்கக்கூடாது? விசுவாசத்தை மறக்கக்கூடாது. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? வாய்த்தன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம எல்லாம் செஞ்சுட்டா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி ரட்சிக்க? எதனா செலவு பண்ணிங்களா? அதுக்கு ஏன்னா காசு கொடுத்தீங்களா? பொருள் கொடுத்தீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எப்படி பண்ணோம்? நம்ம கிருபையா இரக்கத்தில். நமக்கெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதுக்கான விலைக்கிரயம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனால் நமக்கு பதிலாக ஒருத்தர் என்ன செஞ்சார்? அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சார்? இலவசமாக சுலபமாக நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நம்ம என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்னது? இலவசம். கிருபையும் இலவசம். இது யார் கொடுத்தது? ஆண்டவரே கொடுத்தது. கடவுள் செஞ்சுருக்கிறார். இலவசமாக கொடுத்துருக்கார். ரட்சிப்பையும் கொடுத்துருக்கிறாரு, கிருபையும் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ரட்சிப்பும் இருக்குது, கடவுளுடைய கிருபையும் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பையும் கிருபையும் இழக்க முடியுமா? இழக்க முடியுமா? முடியாதா? சரி. பிசாசால் அந்த கிருபையும் ரட்சிப்பையும் கிருபையும் எடுக்க முடியுமா? அவனால் முடியாது. கரெக்டு. நம்மளால செய்ய முடியாது, நம்மளாலும் எடுக்க முடியாது. ஆனால் அதை இழக்க முடியும். இலவசமாக செஞ்சிருக்க கடவுள் நம்மளை ரட்சித்திருக்கிறார். கிருபையை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. விலைக்கிரயமே கிடையாது. நம்முடைய ரட்சிப்புக்கு மீட்புக்கு என்ன கிடையாது? விலைக்கிரயமே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்மெல்லாம் எதில் பிறந்திருக்கிறோம்? பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். பாவத்தில் தான் வளர்ந்துருக்கிறோம். அப்படி நம்ம பாவத்தில் பிறந்து பாவத்திலே வளர்ந்த நாம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், நாம் காப்பாற்றப்படணும்னு சொன்னால் நம்முடைய ஜீவன் என்ன செய்யணும்? தரணும். அதற்கு என்னது சம்பளம்? மரணம், ஜீவன். அப்படி நம்முடைய ஜீவனை கொடுத்துட்டா நம்ம எப்படி காப்பாற்றப்பட முடியும்? நம்முடைய ஜீவனுக்கு நாம ஜீவன் கொடுக்க பதிலாக நம்முடைய ஜீவனை இழக்கிறதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? கிருபையாக கொடுத்தார், இரக்கமாக கொடுத்தார். அதுக்காக என்ன காசு வாங்கினாரா? அதுக்காக நம்முடைய உயிரை வாங்கினாரா? அவர் இல்லை. அவர் என்ன செஞ்சார்? நம்மளை கிருபையினாலே என்ன செய்கிறார்? அவர் இரக்கமாக ரட்சித்தார். அல்லேலூயா. நம்மளை எப்படி ரட்சித்தார்? கிருபையினாலே இரக்கமாக ரட்சித்தார். சொல்லுங்கள். கிருபையினாலே இரக்கமாக ரட்சித்தார். சரி. இப்போ இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது? இழக்க முடியாது. நம்மக்கிட்ட பிசாசு என்ன செய்ய முடியாது? அதை எடுக்கவும் முடியாது. பிசாசால் என்ன செய்ய முடியாது? அதெல்லாம் செய்ய முடியாது. நம்மக்கிட்ட ரட்சிப்பு எடுக்க முடியாது. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையாக கடவுள் நம்ம செஞ்சோம், காப்பாற்றப்பட்டுறோம். கடவுளால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிருபையில் நம்மளை சுற்றிலும் கிருபையினால் சூழப்பட்டு இருக்கிறது. பாதுகாப்பு நமக்கு இருக்குது. இதே நாம் இழக்க முடியும். எப்படி இழக்க முடியும் சொன்னால், அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்குது. அதை செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிடுவோம்? இழந்துருவோம். பிசாசு என்ன செய்கிறான்? அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். சிங்கம் எப்படி இருக்குதா? கெர்ச்சிக்கிற சிங்கம். கோபமாக இருக்குது. கெர்ச்சிப்பு எப்போ வரும்? கோபமாக இருக்கும்போது அது கெர்ச்சிக்கும். கோபமாக என்ன செய்தான்? பிசாசு இருக்கிறானா என்னென்னு எப்படியாவது இவங்களை என்ன செய்யணும்?
பிடிச்சிடணும், இவங்களை என்ன செய்யணும், அழிச்சிடணும், இவங்க நரகத்துக்கு என்ன செய்யணும், இவங்க அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணி நம்மக்கிட்ட வரான், வந்து பார்க்குறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போ ரட்சிப்பு இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற ரட்சிப்பினால் பிசாசால் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசால் ரட்சிக்கப்பட்ட ஒருவரையும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்கவே முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களை பிசாசால் தோற்கடிக்கவே முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். என்ன செய்யணும், நம்பணும். பிசாசு என்ன செய்வான், நாம் நித்திய ஜீவனுக்கு போகாமல் நரகத்துக்கு போகிறதுக்கான முயற்சியில் அவன் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட வருவான். வந்து பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படின்னால அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேறு ஒன்று செய்ய முடியும். அவனால் என்ன செய்ய முடியும், வேறு ஒன்று செய்ய முடியும். நாம் அப்படி ரட்சிக்கப்பட்டபடினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டபடினாலே, மீட்கப்பட்டபடினாலே, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டபடினாலே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ரட்சிப்பையும் கிருபையும் எடுத்துட்டாக நம்ம என்ன செய்யலாம், அழிவுக்கு நேராக போகலாம். அப்படி போக முடியாது. ஏன்னா நமக்கு என்ன செய்யிருக்கார், கர்த்தர் இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்து நம்மை பாதுகாத்துருக்கிறாரு. அதை நாம் இழக்கலாம், பிசாசால் எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், அதை இழக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லி செய்கிறான் பிசாசு. ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அவன் தேடுறான். என்ன தேடுறான், விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கும், ரட்சிப்பும் கிருபையும் இருக்கும். என்ன இருந்தால், விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். விசுவாசத்தை கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போட்டால், நம்ம விசுவாசத்தை குறைச்சிட்டா தானாக ரட்சிப்பு போயிடும். நமக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னா, கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிச்சு சொன்னால், விசுவாசம் அது தானாக வராது. அதையும் யார் தான் தர்றது, ஆண்டவர் தான் தர்றார். விசுவாசத்தை கொண்டு, கடவுள் கொடுத்தது அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டோம் சொன்னால் ரட்சிப்பு நம்ம விட்டு என்ன செய்கிறோம், தானாக போயிடும். ஆனால் வசனம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சிலராம் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆமாம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், விசுவாசத்து மேலே சந்தேகப்பட்டு விசுவாசத்தை கொஞ்சம் குறைச்சி, விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவு உண்டாக்கி, அவிசுவாசத்தை வர வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், ரட்சிப்பையும் கிருபையும் இழந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ளாக நம்ம போயிடுறோம். ஆகையினால விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. அதை மட்டும்தான் பிசாசால் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நித்தியத்துக்கு போகாமல், நித்தியமான மகிழ்ச்சிக்கு போகாமல், பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போகணும்னு சொல்லி பிசாசு அவன் வச்சுருக்கிறதா ஒரே ஆயுதம் தெரியுமா, அது மட்டும்தான். என்னது, விசுவாசத்தை எடுத்து போட்டணும். என்ன எடுத்து போடணும், விசுவாசத்தை எடுத்து போயிடணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடணும்னு சொல்லி இது போல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் பிசாசு கொண்டு வருவான். முதல்ல எனக்கு ஃபோன் வந்தது, இப்போ அங்கே ஃபோன் வருது. நம்முடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக பிசாசு என்ன செய்வான், நிறைய வேலைகளை செய்வான். நம்ம ஒரு சில முக்கியமான வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு அதை மனசில் பதிய வச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடறி போக மாட்டோம். அப்படி பதிய வைக்காமல் இருக்கணும். இப்போ இது என்னதுன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது என்னது, பிசாசு நமக்குள்ளே வர்றதுக்கு, நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறதான காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடுவோம், சுதாரிச்சிடுவோம். என்ன செஞ்சிடுவோம், சுதாரித்து இது என்ன செய்யலாம், பிசாசு கொண்டு வரதான ஒரு காரியம். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், தெரிஞ்சு செய்ய மாட்டோம், தெரியாமல் சில வேலைகளை செஞ்சிடுவோம். என்னது, விசுவாசத்தை குறைவாக, கடவுள் மேலே வைக்கிறதான விசுவாசத்தை குறைவாக்கிடுவோம். அதுக்கு பதிலாக அதுக்கு நிகராக வேறு ஒன்று மேலே நம்ம விசுவாசத்தை வச்சுருவோம். அப்படி நம்ம விசுவாசத்தை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய விசுவாசமானது உறுதி உள்ளதாக, விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது சோதனை சிக்காமல் அவைகளிலிருந்து காப்பாற்றப்பட, பாதுகாக்கப்பட என்னெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்தாக்கா அந்த விசுவாசம் பாதுகாக்கப்படும், எதெல்லாம் செஞ்சால் நம்முடைய விசுவாசம் பாதுகாக்கப்படும் சொல்லி நம்ம கடந்த வாரங்களே பார்த்துட்டு வந்தோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பிறகு என்ன செய்வான், பொன்னாக விளங்குவான். சோதிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்வான்,
அடுத்து வர சோதனையை சகிக்கிறதுக்கான பலன் உள்ளவனாக மாறுவான்னு சொல்லி கடந்த வாரங்களை பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு என்ன வரும்? கட்டாயமாக சோதனைகள் வரும். ஏன் வருது? அந்த சோதனைகளை நம்ம என்ன செய்யணும்? சகிச்சு கொள்ளணும். சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும். சோதிக்கப்படும் போது சோர்ந்து போகாமல் அந்த சோதனையை மேற்கொள்ள நமக்கு பலன் தரும்படிக்காக அப்படிப்பட்ட சோதனைகளாக வருது. அப்படி நம்ம சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாமல் பரிசுத்த ஆவியான தெய்வமே நீர் எங்களுக்கு பலன் தாங்க, இப்படிப்பட்ட சோதனைகளை நான் மேற்கொள்வதற்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கடவுள் செய்வார், அவங்களுக்கு பலன் தருவார் சொல்லி கடந்த நாட்கள்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டு வந்தோம். விசுவாசமானது மிக மிக முக்கியமானது. விசுவாசமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி விசுவாசிகளாக இருக்கும்போது எப்படி நம்மை பிசாசு சோதிக்கிறான், எவைகளை நாம் செய்யாமல் போனால் விசுவாசம் அற்றவர்களாக இருப்போம். கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிற நாம, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்கிற நாம, எவைகளெல்லாம் நாம் விசுவாசம் அற்றவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாமலாம் இருக்கிறோம். எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்வது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியையில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த இன்றைய நாளில் கூட 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. என்ன சொல்கிறாங்க? யார் என்ன செஞ்சிடாதீங்க, பாஸ்டர் ஆகிடாதீங்க. அதிக ஆக்கினை இருக்கான். என்ன இருக்குது? பெரிய தண்டனை இருக்குது. யாருக்கு? பாஸ்டருக்கு பெரிய தண்டனை இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க? என் சகோதரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து, தெரிஞ்சே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இது நீங்கள் தெரிஞ்சே என்ன செய்யாதீங்க, நீங்கள் போதகர் ஆகாதீங்க, பாஸ்டர் ஆகிடாதீங்க. சீக்கிரமாக அதிக ஆக்கினை உங்களுக்கு இருக்குது, தண்டனை உங்களுக்கு இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக நீர்கள்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? நீங்கள் கவனிக்கிறீங்களா? காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? நீங்கள் போதகராக இருக்கணுமா? நீங்களாம் எப்படி இருக்கணும்? காலத்தை பார்த்தா நீங்களாம் பாஸ்டராக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? வசனத்தை கேட்டுருக்கிறீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க? குழந்தையாக தான் இருக்கிறீங்க. திடமான ஆகாரத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் பாலை குடிக்கிற குழந்தை மாதிரியே தான் இருக்கிறீங்க. நீங்கள் கேட்டிருக்கிற வசனம், நீங்கள் படிச்சிருக்கிற வசனத்தை பார்த்தா அவைகளை நீங்கள் கை கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்துருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களாம் எப்படி இருப்பீங்க? என்ன மாதிரி 4 பேருக்கு வசனத்தை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது பார்க்குறோம், யாக்கோபில் பார்க்கும், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, போதகராக இருக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க சொன்னால், போதிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? போதிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? சரியானவங்களாக இருக்கணும். போதிக்கிற வசனத்தின்படியே வாழணும். எப்படி வாழணும்? போதிக்கிற வசனத்தின்படி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன், இதை நீங்கள் செய்யுங்க, விசுவாசமாக இருங்க, அன்பாக இருங்க, இரக்கமாக இருங்கன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு இருந்துக்கிட்டு, அன்பாக இல்லாமல் எல்லார்கிட்டையும் எரிச்சலாகவே இருந்துக்கிட்டு இந்த வசனத்தை சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்கினை உண்டாகும். என்ன உண்டாகும்? ஆக்கினை, அதிக ஆக்கினை கிடைக்கும். என்னது? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி ஆகிடுவேன்? தண்டனைக்குரியவனாக நான் மாறிடுவேன். இதைத்தான் அந்த இடத்துலையும் பார்த்தோம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆளுங்க? நீங்களா கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆட்கள். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாவது இன்னும் என்ன செய்யணும்? நம்ம வசனத்தை தேடிட்டு இருக்கிறோம். இந்த வசனம் எங்கே
இருக்குது. போன வாரம் சொன்ன மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் நான். நாம் என்ன செய்கிறோம்? அதுக்கு நேரம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் நேரத்தை என்ன செய்யணும், நம்ம அதிகமாக ஒதுக்குறோம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சுலபமாக கையாளணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை அதிகமாக பழகணும். வசனத்தில் அதிகமாக நீங்கள் பழகணும். உங்கள் விசுவாசம் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பழகணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நினச்சிருக்கேன் நான் இங்கே வந்திருக்கு. நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிற அப்படின்னால தான் இந்த இடத்துல நம்ம அப்படி சொல்லப்பட்டதை பார்க்குறோம். ஆகிய வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அதிக ஆக்கினை யாருக்கு? கற்றுக்கொண்டு போதிக்காமல் போதிச்சுட்டு மட்டும் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிக ஆக்கினை உண்டாகும். நம்ம அநேக இடத்துல சொல்லுவோம், நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, நீ என்ன செய்ய? தியானம் பண்ணு, வசனத்தை தியானம் பண்ணு, நீ ஒழுங்காக இரு, நீ அதை கற்றுக்கொள்ள, இதை நீங்கள் பின்பற்று, இதை செய்யாதுன்னு சொல்லி அநேக இடத்துல நம்ம செய்வோம், சொல்லுவோம். ஆனால் சொல்கிற நாம் செய்கிறோமா? அதுதான் இங்கே பார்க்கணும். அப்படி செய்யாமல் நாம் செய்யாத ஒரு காரியத்தை போதிக்கிற வசனத்தின்படி நம்ம வாழாமல் மற்றவங்க நம்ம போதித்தோம் சொன்னால் நமக்கு என்னவாயிடும்? அதிக ஆக்கினைக்கு நேராக நம்ம தள்ளப்படுவோம். அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை கேட்குற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, என்ன செய்வோம்? அதிக தண்டனைக்குள்ளாக நம்ம பங்கு பெறக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவோம். ரெண்டாவதாக பார்க்குவோம், எதை கடைபிடிக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசணும். நான் எந்த காரியத்தை கடைபிடிக்கிறேனோ அதை மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா. யார்? வசனத்தை வாசிக்கிற, வசனத்தை கை கொள்கிற, விசுவாசிக்கிற, மற்றவங்களுக்கு போதிக்கிற நாம், அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு வசனத்தை சொல்லணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறதான நபராக இருந்தாலும் சரி, நாம் எதை கடைபிடிக்கிறோமோ அதை தான் என்ன செய்யணும்? சொல்லணும். இல்லைன்னா அதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம எந்த காரியத்திலாம் கடைபிடிக்கிறோமோ, நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து நான் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் என்ன செய்யலாம்? மற்றவங்களுக்கு, நீ காலைல 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ண எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது, நீயும் ஜெபம் பண்ணிப்பார், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி சொல்லாமல் தவிர, நான் நல்லா 7-8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது நான் சொன்னால் நான் யார்? அதிக ஆக்கினைக்குரிய நபராக மாறுவேன். அல்லேலூயா. அது போதகராக இருந்தாலும் சரி, இல்லை வசனத்தை கேட்குற நீங்களாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நான் எப்படி இருக்கணும்? எதை போதிக்கிறனோ அதன்படி வாழணும், எதை செய்கிறனோ அதை மட்டும்தான் நான் சொல்லணும். அது மாத்திரம் இல்லாமல் மூன்றாவதாக பார்க்கும்போது நம்ம வாசிக்கிற வசனம் தன்னிடத்தில் கிரியை செய்ய விட்டு கொடுக்கணும். வசனம் கிரியை செய்ய என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். நடைமுறைப்படுத்தணும். வசனத்தை என்ன செய்யணும்? நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்படி படுத்தாமல், வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல், நாம் நடைமுறைப்படுத்தினதான காரியங்களை சொல்லி கொடுக்காம, அல்லது வசனத்தின்படி நம்முடைய மற்றவங்களுக்கு போதிக்காமல் ஏனோ தானவோ என்று போதிச்சோம் சொன்னால் நிச்சயமாக என்ன கிடைக்கும்? அதிக ஆக்கினை கிடைக்கும். போதிக்கிற எனக்காக இருந்தாலும் சரி, கேட்குற உங்களுக்காக இருந்தாலும் சரி. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும்? எதை நம்ம கை கொள்கிறோமோ, எதை நம்ம கடைபிடிக்கிறோமோ, எதன்படி வாழ்கிறோமோ அதை மட்டும்தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆலோசனையாக சொல்ல வேணும்னு சொல்லி இங்கு பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அல்லேலூயா. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதை பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. உங்களுக்கெல்லாம் நான் வசனம் கற்றுக் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. உங்களெல்லாம் வசனம் கற்றுக் கொடுக்குறேன், வசனத்தை போதிக்கிறேன், நீங்களாம் அந்த வசனத்தின்படி வாழுங்கன்னு சொல்கிறேன். நான் கை கொள்ளலை வசனத்தின்படி நான் வாழலை, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேன். வசனத்தை படிச்சுட்டு அப்படியே வந்து உங்களால் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இந்த வசனத்தின்படிலாம் நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நீங்களாம் அந்த வசனத்தின்படி வாழ்கிறீங்க. என்ன செய்கிறீங்க? வசனம் சொல்கிற பிரகாரமாகவே நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாழ்கிறீங்க. வாழ்ந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? பரலோகத்துக்கு போயிடுவீங்க. நான் எங்கே போயிடுவேன்? நான் கைக்குள்ளாமல் வசனத்தை நான் உங்களுக்கு போயிடுச்சுன்னா நான் எங்கே போவேன்? அதிக ஆக்கினை இருக்கக்கூடிய நரகத்துக்கு போவேன்.
இங்கே என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட மனிதனாக நாம் இருக்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம், நிறைய நேரம் சொல்கிறோம், இதை செய் இதை செய்யாதன்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு நாம் என்ன செஞ்சிருப்போம், அநேக நேரங்களில் மனம் போன போக்கில் விருப்பம் போல் வாழ்கிறோம்னு சொல்லி இங்கே பார்க்கும். இங்கே மாயக்காரரும் வேதபாரகரும் பரிசேயரும் வேதபாரகரும் என்ன செய்கிறாங்களாம், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான வழியை பூட்டிடுறாங்க. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதான பாதையை காட்டாமல் எனக்கு சாதகமாக உங்களை நான் மாற்றுவேன்னு சொன்னால், என் விருப்பத்துக்கு ஏற்றா போல் உங்களை நான் வணைந்து கொள்வேன்னு சொன்னால் எங்களுக்கு என்னவாக இருக்கும், எனக்கு ஐயோவாக இருக்கும். நான் அபாத்திரனாக காணப்படுவேன், அதிக ஆக்கினியை நான் அடைவேன். என் விருப்பத்துக்கு உங்களை என்ன செய்து மாற்றிக்கொண்டா, வசனத்தின்படி உங்களை நடத்தாமல் என் விருப்பத்துக்கு நான் உங்களை மாற்றுவேன்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், அதிக ஆக்கினை கிடைக்கும். எப்படி என் விருப்பத்துக்கு நான் மாற்றுவேன், உள்ளபடி சொல்லாமல், வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லாமல் எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுன்னு சொன்னால் எனக்கு அது ஆபத்தை கொண்டு வரும். நான் ஒரு மாயக்காரனாக இருப்பேன், நான் என்ன செய்வேன், அதிக ஆக்கினைக்கு பங்காளனாக இருப்பேன்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமே லூக்கா 12ஆம் அதிகாரம் 47 வசனம். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகளுக்கு அடிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கணும், தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமல் ஆயத்தமாக இல்லாமல் வாழ்கிற ஊழியக்காரன் செய்வான், அநேக அடிகளுக்கு அவன் பங்குள்ளவனாக மாறுவான். கடவுளுடைய சித்தத்தின்படி நான் வாழாமல், கடவுள் சித்தத்தின்படி உங்களை நடத்தாமல் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னு சொன்னான். இப்போ இந்த பிரசங்கம் யாருக்காக பண்ணுறேன், நான் எனக்கு தான் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இப்படிலாம் நான் இருக்கணும், என்னை பாருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை பாருங்கள், நான் வசனம் சொல்கிறேன் இல்லையா, அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேனா, வசனத்தின்படி வாழ்கிறேனா, நான் வாழ்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனா, பைபிளில் இருக்கிற அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேனா, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பார்க்கணும். அல்லேலூயா. கடவுளுடைய சித்தத்தை நான் சொல்கிறேனா, அப்படி சொல்கிறவன் என்ன செய்வான், காப்பாற்றப்படுவான். கடவுளுடைய சித்தத்தை செய்யாமல், கடவுளுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்தாமல் என் விருப்பத்துக்கு உங்களை நான் மாற்றுவேன்னு சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாக அதிக ஆக்கினைக்கு அதிக தண்டனைக்கு பங்குள்ளவனாக மாறுவேன்னு சொல்லி இங்கே இந்த முதல் வசனத்தில் பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படிக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். விசுவாசம் கிரியை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படி கிரியை செய்வதுக்கு விட்டு கொடுக்காமல் கிரியை இல்லாத விசுவாசம் நம்ம செயல்படுத்துவோம், நடைமுறைப்படுத்துவோம் சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது, கடவுளுக்கு பிரியமாக நம்ம வாழ முடியாது. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, நான் வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன், ஜெபந்தான் பண்ணுறேன், பைபிள் தான் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னு சொன்னால், வசனத்தின்படி வாழாமல் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொன்னாலும் எனக்கு என்ன கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காது. பரலோக ராஜ்யத்துக்கு நான் பங்குள்ளவனாக மாற முடியாது. நானும் எங்கே தான் போவேன், குருடனுக்கு வழிகாட்ட குடும்பம்னு சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நான் எப்படி நரகத்துக்கு போகிறனோ என்னை பின்பற்றுகிற அவங்களும் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. நான் சரியாக தான் போதிக்கிறேனா, சரியாக தான் வசனத்தை நான் சொல்கிறேனா, தேவ சித்தத்தை தான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேனான்னு சொல்லி நீங்கள் எப்படி அறிஞ்சு கொள்வீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கணும், வசனத்தின்படி இருக்கணும். வசனத்தை தான் நான் பேசுகிறேனான்னு தெரியும்னாக்கா உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும், வசனம் படிக்கணும். வசனத்தை படித்தா தானே உங்களுக்கும் தெரியும். அப்போ ஆகையினால் நாம் எதை செய்தாலும் சரி வசனத்தின்படி நம்ம செய்யணும். நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் சொல்லணும். செய்யாத ஒன்று என்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. நாம் சொல்கிறத மட்டும்தான் சொல்லணும். அதுவும் வேத வசனத்தை மாத்திரம்தான் சொல்லணும். மனம் போன போக்கில் நமக்கு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவோம்னு சொன்னால் அது போதகராக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஐயோ அதிக ஆக்கினை அவங்க அடைவாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டது போதகர்களுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் வசனத்தின்படி பார்க்கும்போது காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்ன செய்றீங்க, இன்னும் குழந்தையாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி பவுல் அங்கே கண்டிக்கிறது போல் நான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவர் கண்டிக்கிறார். நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுமா, மற்றவங்களுக்கு போதிக்கத்தக்க அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும், வசனத்தில் வளர்ந்துருக்கணும். இன்னும் என்ன செய்யணும், நம்ம வசனம் படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம்.
டைம் கிடைக்க மாட்டுது. நமக்கு வசனம் படிக்கிறது என்ன கிடைக்க மாட்டுது? டைம் கிடைக்க மாட்டுது. நம்முடைய நேரத்தையே நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். நம்முடைய வேலையே நம்ம பார்க்குறோம்.